ராகத்தை பாடி கண்ணன் அழைக்கிறான். இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமைரதமே, அந்த மாயணி கலைகளில் மயங்குது உலகம். கண்ணன் அழைக்கிறான், கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய நாகத்தை பாடி கண்ணன் அழைக்கிறான், கண்ணன் அழைக்கிறான். எங்கே ஆளுகெல்லாம் காணா போ சுட்டிலா? 2 பேரும் எதுக்கு உங்களை வச்சுட்டு போனது? பிடிச்சி இழுக்க சொன்னா நான் கிட்டத்தில் வரவா பாவி எல்லாம் எப்படி இழுத்தம்னு காட்டுவாப்ல அதானே நினப்பு. ஏமா டெமோ காட்டினா தான் நல்லா இருக்கும். அப்புறம் நாங்களாம் காவலுக்கு போகிற வரீங்களா? அப்புறம் நாங்கள் வராம அதானே வந்துடுவீங்களே, சொன்னா பார்த்தாது. பொம்பளை கூட்ட நாங்கள் உடனே வந்துடுவோம். ஆமாம், பொம்பளையை கூப்பிட்டா தான் வாயை பொழந்துக்கிட்டு வந்துடுவீங்களே. நீ எதுவுமே வேணாம், நீ மாட்டு வாயை மூடிட்டு பேசாம இரு, என் பின்னால் மட்டும் வா, சரியா? எதுக்கு? சரி நீ தான் வரல மாமா பையன் எனக்கு. அப்புறம் சும்மா போகக்கூடாதுல, போவையில் ஏதாவது அப்படி இப்படி பாடிட்டு போவோமா? போலாமா? காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போனதச மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போனதச மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே. நீ போகும் தடம் பார்த்து தானே நிழல் தேடி வரும் எந்த மானே, நீ போகும் தடம் பார்த்து தானே நிழல் தேடி வரும் எந்த மானே, முந்தானை உனக்காகத்தானே முகம் பார்க்க துடித்தேனே நானே, ராசாவே நான் இங்கு யாரு, பூவோடு சேராத நாரு, ஏன் என்ற ஒரு வார்த்தை பாரு, ஒன்றல்ல நூறல்ல கேடு, மகராசம் பேச்சு மலையேறி போச்சு, ஆனாலும் என் நெஞ்ச மலை பாயுது. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, கூட்டுக்குள்ள அதை ஒளிச்சு வச்சே. விதைச்சாலும் முளைக்காது எழுந்து, விதை போட்டு வளர்த்தேனே அன்று,
என்று விதை போட்டு வளர்த்தேனே அன்று விரைகோடு வந்தேனே அங்கு விரைகாகி போனேனே அன்று ராசாவே நான் எங்கு யாரு ஒரு வார்த்தை நீ கொஞ்சம் பாரு ஆனாலும் என் சோகம் நூறு ஏனென்று ஒரு வார்த்தை கேளு மகராசம் பேச்சு மலையேறி போச்சு ஆனாலும் என் நெஞ்சம் மலை பாயுது காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அத அடிச்சு வச்சேன் பொழுதிருக்க பறந்திருச்சு போன கதை பறந்திருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சேன் அப்புறம் அப்புறம் நாங்க எல்லாரும் போறோம் நான் வள்ளியம்மா என் தோழி ஒருத்தி வரா தெரியுமா அப்படியா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா அழகா இருப்பாளா? ஆ என்னை விட உன்னை விடு. உன்னை அதை கூப்பிடவே இல்லை எதுக்கு சும்மா செவனேன்னு கெட உன்னை யார் சொன்னா இப்போ வர சொல்லி எப்போ ஆய்க்கிற 10 வருஷத்துக்கு அப்புறமா இரு கம்முன்னு அதிலே பொழப்பா தெரியுற வருவா தோழி பத்திரமா பார்த்துக்கிறீங்க இந்த ஆளை மட்டும் நுழைய விடாதீங்க நொல்லக்கண்ணா முகரைய பாரு உள்ள முட்டடா கம்பத்திலே ராசா விட்டு போனாரு அம்பத்திலே. உடடா உடடா கம்பத்திலே ராசா விட்டு போனாரு அம்பத்திலே. உடடா உடடா கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு உள்ளைய சங்குக்குள்ள ரெண்டு உள்ளைய கக்கத்தில இந்த கதைய எங்க சொல்ல நான் அந்த கதைய எங்க சொல்ல பத்திலே ராசா விட்டு போனாரு அம்பத்திலே. முல்லையில கொய்ய மர ராசா கொழுந்த நாரு வச்ச மரம். முல்லையில கொய்ய மர ராசா கொழுந்த நாரு வச்ச மரம். என் கொழுந்த நாரு வச்ச மரம். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நார வச்சுக்கிட்டு முல்லையில கொய்யா மர ராசா கொழுந்த நாரு வச்ச மரம். மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தவர் வச்ச மரம். மூளையோரம் முருங்க மர ராசா மூத்தவர் வச்ச மரம். என் மூத்தவர் வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டேன் நான் மூத்தவர வச்சுக்கிட்டேன். மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனாரு வச்ச மரம். மச்சியோரம் மாங்க மரம் ராசா மாமனாரு வச்ச மரம். இங்க மாமனாரு வச்ச மரம். மாங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன் என் மாமனார வச்சுக்கிட்டேன். போதும் ஐயா. அப்புறம் இங்க வாங்க எங்க வர இங்க சொல்லு. வாடி
இது வரைக்கும் பொம்பளைய பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பொம்பளைய பார்த்ததில்லை. சூப்பர். ஆனால் என்னங்க ஆண்களுக்கு பெண்கள் வேஷம் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? அதுதான் அருமை. அழகா இருக்கா? நான் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. இளையராஜாவா? இளையராஜா மாதிரி இருக்கா? அத்தாச்சியாக்கு நான் உனக்கு உன் நோனி அந்த வந்து உனக்கு 55 வயசுக்கு மேலே ஆச்சு, இன்னும் உனக்கு எச்சி புத்தி போகலையே. உரசிக்கிட்டே கிடக்குறாப்புல. உனக்கு நான் பேத்தியா வேணும். என்ன நீ எனக்கு தாத்தா சரியா? கோத்தா கோத்தா தாத்தா. அடியே எங்கே கூப்பிடுற? நான் வரமாட்டேன்ப்பா. என்னத்த சொல்ல? டொக்கு விழுந்து வச்சு பார்க்கறதுக்கு பொம்பளை மாதிரி தான் இருப்பேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கு அதுதான் முண்டை இங்கேயும் கிடக்கு. என்ன பாட? ஆத்தோரம் வீட்டுக்காரி. ஆத்தோரம் வீட்டுக்காரி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியாது. நான் வரம்போ சேலக்காரி. போதுமாத்தியா? ஆமாம். போதுமா உடனே நான் உள்ள டவுசரே ஓடாமல் வந்திருக்கேன். கருகமணி எங்கே போடுறது? என்னத்தை சொல்ல வர ஆளுக்கு இப்போத்தான் ஈமை கிளம்புது. எல்லாமே வச்சிருந்த குறை கட்டிங்க இப்போத்தான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்ல, இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சே. நான் என்ன செய்கிறது ஆண்டவா? யார் வச்ச சோககுமார் வேணையோ? பாடுவோம் இருங்க. நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். முருகன் வந்து காலையில் பார்ப்பார். காலையில் தான் முருகன் வருவார். இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான். ஆமாம், சும்மா இருக்கட்டும், அவர் விடுங்க. அவர் தான் என்னைய 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தவர். ஆமாம், இவ்வளோ நேரம் எட்டத்தில் தான் உட்காந்துருந்தார். இப்போ நாங்கள் வெளியில் வரையில் அவருக்கு பழைய வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டார். சரித்தான் போயிட்டு வாங்க. போயிட்டு வா. நீ என்ன சரக்கு அடிச்சையோ ஆண்டவா? நாரி தொலையுது. அந்த தான் இருக்குமோ? அது வேணாம் ரொம்ப இதை சவராக இருக்குது. கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்திருப்பாங்க, வள்ளியம்மா வந்திருப்பாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாத்தான் இடம் சிறப்பாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால ஆல்ரவுண்டுக்காரு ஒரு மார்க்கமாக நோக்கமாக இருக்கார். ஆண்டா யாரு மேலேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அவர் மனசில் தோணுது. இப்போ மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது நான் உங்கள் மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணிட்டேன். ஒதுங்கி போயிட்டு இப்போ ஏன் மன வேதனை அடைகிறீங்க? ஒதுங்கி. சரி, என் தோழியை கூப்பிடுவோமா? அடியே தொல்லிமா. அடியே அடி தோழி புள்ள. அடியே அடியே எவ்வளவு அழகா இருக்க. எனக்கே ரொம்ப போராமையா இருக்குடி. என் அழக நீதான் வச்சுக்க. ஏன்டி? அழகா இருந்து என்ன செய்ய? ஏன் இப்போதைக்கு அழகாத்தே இருப்பேன். சரி. காலையில ஆண்டவா உண்மையை சொல்லட்டா? சொல்லுடி. காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல சாணி வரைக்க கூட கூப்பிட மாட்டாங்க. ஏண்டி? முகர் லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கும். ஆமா, ஆனா உண்மையிலேடி இந்த நாடகத்துல இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டலாம் முடி. சரிடி. ஆனா ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் முடி. ரொம்ப சிரமமா இருக்கா? ஏன் கேக்குற? ஏன்? ஒரு பக்கெட்டு பந்த வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது. சரி. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்குனா 4 கொக்கி மசூரும் பட்டார்னு விடுங்குது. போகுதா? ஊக்க குத்திட்டு வந்தா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. ஐயோ, அது புடிங்கிட்டு அதுக்கு ஒரு வாரம் மருந்து ஓட்டு ஆத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கும். எவ்வளவு வேதனைப்பட்டு இந்த காசை வாங்குறதுக்கு படாத பாடுபடுறோம். எம்புட்டு சிரமம். என்ன காரணம்? எல்லாம் ஒரு வயிற்றுக்காக. ஆமா, ஆண்டவன் படைச்ச படப்பு வவுத்துக்காகத்தான். ஆமா. ஆனா இன்னொரு குறடி. என்னடி குறை? இந்த ஆண்டவன் என்ன நினைச்சாலே எனக்கு மன வேதனையாத்தியா இருக்கு. ஏண்டி? இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் அழுகாதடி. இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் சரி
எனக்கு இம்பட்டுக்கான சுலகத்தானடி படைக்காம விட்டுட்டேன். ஏய் என்னடி சொல்ற? ஆனா படைச்சிருந்தான்னு வையி, படிச்சிருந்தா இந்த சிவகங்கை மாவட்டத்துல எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளைச்சிருப்பேன் தெரியுமா? ஏய் நிறைய வளைச்சிருப்பியோ? ஒரு ஆளை விட மாட்டேன். விட மாட்டேன். ஆனா எனக்கு படைக்கல. படைக்கல. உனக்கு படைச்சும் பிரயோசனம் இல்லாம இருக்கு. வேணாண்டி, அந்த ஆசையெல்லாம் வேணாண்டி நம்மளுக்கு. ஏண்டி? இருக்கிறத வச்சே வாழ்வோம். சரி இன்னொன்னு கேக்குறேன். சொல்லுடி. சேராம சேர்ந்துருக்கோம், ஆமா. கூடாம கூடி இருக்கோம், கூடி இருக்கோம், அதுவும் பெண்களா சேர்ந்துருக்கோம். ஆமா. எனக்கு ஒண்ணுக்கு வருதுடி வா. ஏய் ஏண்டி நீ என்ன இப்படி பேசலாமா? ஏண்டி? அடி வாங்க போற. ஒரு பெண்ணுக்கு துணை ஒரு பெண்ணாகத்தானே இருக்க முடியும். இருக்கலாம். அதுக்கா இப்படி கூப்பிடலாம் மண்ணியாரத்துல எல்லாம் வா வான்னு. என்ன ஒத்தையில போக பயமா இருக்குன்னு சொல்லி தானடி நான் உன்னையே கூப்பிடுறேன். என்னைய வா. ஆமாடி. என்னைய கூட்டிட்டு போகாதடி. ஏண்டி? வேணாண்டி. சரி வேணா, உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போலுக்க. இல்ல என் கூட வர்றதுக்கு சங்கடமா இருக்குடி. ரெண்டு பேரும் போறது பிடிக்காதுடி. பிடிக்காது. ஆமா. சரி அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரே. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காவலுக்கு போய் சொன்னாரு. உங்ககிட்டயுமா? என்கிட்டயே சொன்னாரு. உங்ககிட்டயும் சொன்னாரா? என்கிட்ட அப்படி சொல்லல. அப்படி எப்படி சொன்னாரு? அப்பா வர வர நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்குண்டார். கை எல்லாம் கண்டகத்தி இழுக்குதான். இழுக்குதாமா? வயசாகி போச்சு, சரியா நடக்க முடியலன்னு சொன்னாரு. சரி. அதனால நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காது. வேற யாரு வரணும்? அம்மா வரணும்ல. அம்மா வரணும். வந்தா தானே சிறப்பா இருக்கும். அம்மா வர்றதுக்கு முன்னாடி நான் பாடல்கள்லாம் அவ்வளவு அழகா பாடுவேன்டி. அப்படியா? ஆமா. எங்கடி பாடுறி பார்க்கலாம். ஆண்டவன் கொடுத்த தொண்டை எனக்கு எப்படிப்பட்ட தொண்டைன்னு பாத்தியா? ஆமாடி. ஆனா இன்னொன்னுடி. என்னடி? இந்த ஜென்ம படைப்புலயே ஆண்டவே எனக்கு நல்ல தொண்டையை கொடுத்திருக்கான். உனக்கு நல்ல மண்டையை கொடுத்திருக்கான்னு. சரி அம்மாவை கூப்பிடுவோம். கூப்பிட்டுருவோம். அம்மா வாங்கம்மா. மங்களம் உண்டாகட்டும். நல்லா இருமா. ஆமா நீ வந்துட்டு இன்னொரு அம்மா வணக்கம். யாருமா அவ? உங்க அப்பா என்னைய புதுசா சேர்த்திருக்காரு. புதுசா சேர்த்திருக்காரு வேலைக்காக. அப்படி சொல்லுமா? ஆமாங்க. நீ பாருக்கு சேர்த்திருக்காருன்னு சொல்றேன். ஆமா அப்பா உன்னை பார்த்தாரா? பார்த்தாருமா. என்ன இவ்வளவு அழகா இருக்காளே? ஏம்மா
ஆமா என்னை விட ரொம்ப அழகா இருக்காளே. எனக்கு இவ அழகா பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கே. ஆமா அப்படியெல்லாம் இது பண்ணாது. இல்லையே, உன்னுடைய ஆடை ஆபரணம்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கேடி. பூவோட சேர்ந்த நாறு தான் மணக்கும் சொல்லுவாங்க. ஆமா, உங்களம்போர் நான் சேரும்போது தான் அந்த அலங்காரமெல்லாம் கிடைத்தது. உண்மையாவே சொல்றேன்டி. ஆமா. இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு அலங்காரம், இப்படி ஒரு ஆடை. உண்மையிலே தர்றேன். அதான் உண்மையாவே அழகா இருக்கா. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடி. ஆமாங்கம்மா. இப்படிதான் இருக்கணும். சரிங்கம்மா. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதினாங்க. ஆமாங்கம்மா. வந்து நின்னா இப்படிதான் இருக்கணும். பொம்பளைனா இவதான் பொண்ணு. யாரு பொம்பளை அப்படின்னு தெரியாத அளவுக்கு, வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கிறாடி. சரிங்கம்மா. இதுக்கு மெனக்கெட்டு செய்யற பாரு, வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க பாரு. என்ன அதுக்கே காரணம்? உனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா ஏனாதானு நமக்கு என்னன்னு பேசாம வந்து நிக்காம இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ அலங்காரம் பண்ணி செய்யும் வேலையை திருந்த செய்யணும். நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு தொழிலை மதிச்சு செய்யறடி. ஆமாங்க. உனக்கு ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. இருந்தாலும் அப்பா வந்து என்னை பார்த்தாரு. சரிங்கம்மா. என்னை பார்த்து என்னமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு போகணும். அது நம் குலவழக்கம், குல ஆச்சாரம்னாரு. அப்பாட்ட நான் கேட்டேன், அப்பா நான் மட்டும் தான் காவலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு நீங்க வரீங்கன்னாரு. ஆமாங்கம்மா. அண்ணே வராருனாங்க. வராங்க. இவ வரானா? ஆமாங்கம்மா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. அது அண்ணெல்லாம் வராங்கன்னு ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம அண்ணனை சந்திக்க போறோமே அப்படின்னு ரொம்ப மனசுல சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்கம்மா. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுவோம். அதுக்கப்புறம் காவலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. என் மனசு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு இவளுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எனக்கு இத்தனை லைட்டை மாட்டினதுக்கும் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் எரிச்ச மசிராத்தியா இருக்கு. என்னடி எப்படி எரிச்சலா இருக்கு? ஏம்மா இன்னைக்கு குளு குளு குளுன்னு சிலி 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 வேணா காத்து. உள்ள வச்ச துண்டு அந்த மாதிரி பாலிஸ்டர் துண்டு எரியுதுமா பார்த்தா. ஓஹோ, அது வேணா வச்சுக்கலாம், வேணா எடுத்துக்கலாமே. எடுத்துடலாமா? ஏமா நீ உனக்கு எதுவும் நான் பாலிஸ்டர் துண்டு, நீ என்ன துன்றி? எதுவுமே வைக்க மாட்டேன். ஏண்டி துண்டு துண்டா ஏண்டி பேசுற? அவ அப்படி கிடையாதுமா. அவ அப்படி கிடையாது. இல்ல சாந்தனனுக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எது வேணாலும் வரலாம், சந்தேகங்கிறது வரக்கூடாது. வரக்கூடாது. நீ என்ன செய்யறன்னா அப்புறமேல இறங்கி வானே வந்து இல்ல என்ன எதுன்னு விவரத்தை கேட்டுக்கங்க. அவ்வளவுதான். ஆமா. ஐயோ, ஏற்கனவே அந்த வழி தான் கிடக்கு. அம்மா போவோமா? ஆமா, இந்த இடத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். ஆமாங்க. உன்னுடைய அழகை பார்க்கும்போதும், உன்னுடைய சிரிப்பை பார்க்கும்போதும், பார்க்கும்பொழுது, உன்னுடைய நடனத்தை பார்க்கும்போதும் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரிங்கம்மா. உண்மையாவே உன் நடனம் ரொம்ப அருமையா இருக்கு. சரிங்கம்மா. ஏன்னா இப்படி யாரும் இப்படிதான் இருக்கணும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ராதா கிட்ட, ரொம்ப நல்லா ஆடுறாளே அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு தானே உன்னை பாக்குறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தானே. இல்ல கண்டிப்பா உண்மையா மனம் மாற சொல்றேன், மனசார சொல்றேன். நல்லா செய்றேன். ஆமா, இருந்தாலும் உன்னுடைய சிரிப்பை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு சொல்லலாமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, நீ சிட்டாட்ட ஏ சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அது என்னவோ என்னவோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, என்னக்கா, நீ சிட்டாட பூ முடிச்ச சொல்லக்கா, அது என்னக்கா, அட என்னவோ என்னவோ. அது என்னவோ 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 என்னவோ. கோயில் அம்மனுக்கு சுடல் காட்டு, அதை நீ காட்டு, உனக்கது புரியாதோ. கோயில் அம்மனுக்கு சுடல் காட்டு, அதை நீ காட்டு, உனக்கது புரியாதோ. கண்ணால் சொல்லு மலை எழுப்பி, ரெண்டு கையாலே அதை முடிப்பி, நீ இது சாதி காலம் பழிக்காதே, அடிமையிலே குயிலே மாறி தேவோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, என்னக்கா, நீ சிட்டாட ஏ சிரிச்ச சொல்லக்கா, என்னக்கா, அட என்னவோ என்னவோ. ஆத்திலே காத்தடிச்சாலே அலை போதும் கெட்ட விளையாடும். ஆத்தில காத்தடிச்ச அலை போதும் கெட்ட விளையாடும். உனக்கது தெரியாதோ. மனசு இப்போ குளிக்கிறேமோ, உன் மனசு இப்போ சிரிக்கிறேமோ. நீ சிரிக்காதே, நாளும் பழிக்காதே, அன்மையிலே குயிலே மாறி தேவேவோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, என்னக்கா, நீ சிட்டாட ஏ சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அது என்னவோ என்னவோ. அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னவோ. அது என்னவோ என்னவோ. ஆமா. அம்மா. இப்ப நானும் அவளும் வந்து நிக்கிறோம். சரிங்கம்மா. ஆனா எங்க 2 பேரை காட்டியும் உனக்கு ஏன் தெரியுமா சொல்ல போறேன்? என்னங்கம்மா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? நீங்க பார்த்து செஞ்சு வைக்கல, நான் ஏமா வேணாம்னு சொல்ல போறேன். கல்யாணம்னா உடனே சரிங்கிறியடி. உனக்கு
அருமையான இது. ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணணும், இருந்தாலும் உன்னுடைய அழகை பார்க்கும் பொழுது உன்னுடைய பூவழகும் பொட்டழகும் உன்னுடைய மண்டை அழகும் உன்னுடைய தொண்டை அழகும் உன்னுடைய கெண்டை அழகும் உன்னுடைய கொண்டை அழகும் அடாடாடாடா. பேசாம படுத்து தான் தூங்கணும். அதானே எப்படி இருக்கு அது பாட்டு கட்டுக்கிட்டு கிடக்கு. ஆமா, ஏதோ 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 ஒரு மயக்கம், ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்த 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 பாரு தெரியும், கடையிலிருந்து வளர்ந்து பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். நிலவை போலே பளபளக்குதே, நிலவை போலே பளபளக்குதே, மலரை போலே விரும்புகிறே, மனசுக்குள்ளே கிறுகிறுக்குதே, பளபளக்குதே, இந்தா 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 பாரு தெரியும், வளர்ந்து இந்த பாரு கைகள் பட்டதும் நினைவு வந்தது, கைகள் தொட்டதும் மைகள் விட்டது. ஐயோ, கண்கள் பட்டதும் நினைவு வந்தது, கைகள் தொட்டதும் மைகள் விட்டது. பெண்மை என்பது என்ன என்பது பேசுகின்றது, வெட்கம் வந்தது. பெண்மை என்பது என்ன என்பது பேசுகின்றது, வெட்கம் வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 அது எனக்கு சிவந்த பொண்ணு சிரிச்சு வந்தது, சீத்த பூசி குளிக்க வந்தது. சிவந்த பொண்ணு சிரிச்சு வந்தது, சீத்த பூசி குளிக்க வந்தது. குளிக்க போது மயக்கம் வந்தது, மயக்கம் வந்ததும் நினைப்பு வந்தது. சிரிச்சு வந்தது, பேச வந்தது, மயக்கம் வந்தது, நினைப்பு வந்தது. இந்தா 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 பாரு தெரியும், கடையிலிருந்து விளக்கு என்ன ஏதோ 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 ஒரு மயக்கம். எப்படி 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 வந்தது எனக்கும் 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 பறவைலாம் வந்துருச்சு. பறவைய ஒரே வரட்டா ஆமாங்கம்மா. இறக்கிடுவோமா? இறக்கிடுவோம். ஆளும் 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 அழகான பட்சிகளே ஆளும் அல்லும் ஆளும் ஆளோளும், அழகான பச்சிகளா ஆளோளம் கருங்குயிலே ஆளோளும், கரும்புகளே ஆளும் கண்ணகர கூட்டுகளே ஆளும் கண்ணகர கூட்டுகளே ஆளோளம் அம்மா பறவை எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஒன்னு ரெண்டு பறவை இருக்கு, இந்த பறவை எல்லாம் போகாது. காரணம் என்ன? அனைத்து ஞான பறவைகளும் ஞான பறவைகள் ஆமாங்க. போகாது. இது வேள்விமலை சாரல். ஆமாங்க. தவமுனிவர்கள்லாம் வரக்கூடிய இடம். இடம். முதல் காவல அண்ணன் இருக்கட்டும், சரிங்க. இரண்டாவது காவல நீங்க இருங்க, சரிங்கம்மா. மூன்றாவது காவல நான் இருக்கேன். சரிங்கம்மா. வணக்கத்திற்குரியவங்க யாராவது வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களை உடனே அழைக்கிறோம். அழைக்கணும். கண்டிப்பா. ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து பறவை வரட்டுமா? கண்டிப்பா. ஆளோட சோ